ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் லைனிங் துணி வந்து மெயின் கிளாத் மேலே போட்டு எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே, ஓகேங்களா, ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே வெட்டிக்கோங்க. ஏன்னா புதுசாக தைக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வெட்டினீங்கன்னா வந்து வெட்ட முடியாது. அதனால் கழுத்து பக்கம் வெட்டிடாதீங்க. கழுத்து பக்கம் வந்து நம்ம தைக்கும் போது நான் எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன். லைனிங் மட்டும்தான் கழுத்து சைடு வெட்டணும். இது வந்து இந்த சைடு வெட்டக்கூடாது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அந்த லைனிங்க்கு ஜெக்கா போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்கு நேராக அப்படியே அந்த ஜெக்கா போட்டுக்கோங்க, சரிங்களா. இந்த பாருங்க, அதுக்கு நேராக வந்து அப்படியே போட்டுக்கோங்க நீங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கைப்பீஸ் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங்னு யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சுடிதாருக்கு வந்து கை வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க் போட்டுங்கிறேன். அதை எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எடுத்த உடனே ஒரு துணி வந்து கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு அவங்களுடைய கையோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. கையோடைய அகலம் வந்து 9 இன்ச்சு. அந்த தையலுக்கு நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு. கை வந்து கீழே அந்த வளைவு கொடுக்கறதுக்கோசரம் ஒரு 2.5 இன்ச்சு கொடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம அந்த ப்ளவுஸுக்கெல்லாம் வளைக்கிற மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு அந்த வளைவு கொடுத்து இதில் வளைவு கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 2 இன்ச்சு வந்து தையலுக்கு, சரிங்களா. கை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இதில் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரி முன்ன வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணணுமெல்லாம் இல்லை. சுடிதாருக்கு வந்து நாம் அப்படியே அந்த 2.5 இன்ச்சு வச்சு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜெக்கா போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ஜெக்கா போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கன்னா இது கைப்பீஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உங்களுக்கு பிட்டு மேலே போட்டு நம்ம சுடிதார் பிட் மேலே போட்டு எப்படி வெட்டணும்னு சொல்லி காமிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுடிதாரோடைய மின் சைடு மார்க்கும் பின் சைடு மார்க்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், முன்ன கைப்பீஸ் வந்து லைனிங் வெட்டணும். இப்போ மெயின் கிளாத் மேலே போட்டு எப்படி வெட்டணும்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே அப்படியே அந்த பீஸ் மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே வந்து பாருங்க அப்படியே வந்து வெட்டிக்கோங்க, சரிங்களா. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க போட்டு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேண்ட் பீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி வெட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங். ஓகே.